நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தம்பிகளை சமூக ஊடகங்களில் விமர்சனத்தை முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் திராவிட எதிர்ப்பை கைவிட்டுட்டு விஜய் எதிர்ப்பை கையில் எடுத்ததுனால தான் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு 8 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடாக சரிந்தது. தொடர்ந்து விஜய் அவர்களையே சாட்டை துரைமுருகன் அவர்கள் விமர்சிச்சுட்டு வராரு. இது நல்ல போக்கு இல்லை என்று தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த பால் டப்பா போன்ற நபர்கள் தான் தொடர்ந்து வன்மத்தை கக்கி வருவாங்க. ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிகளே சாட்டை துரைமுருகனை எதிர்த்து கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அவர்களை மட்டுமே பற்றி பேசுறதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் சாட்டை துரைமுருகன் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திருப்பூரில் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பண்ணுச்சு. அதை பற்றி சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் காணொலி அப்படிங்கிறத போடலை அப்படிங்கிற கேள்விகளையும் சமூக ஊடகங்களில் நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எழுப்பி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் பதவி ஏற்ற இந்த ஒரு வார காலத்திலேயே தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் சமூக ஊடகங்களில் ஒரு பொய்யை பரப்பி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடால்ஃப் ஹிட்லர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு, அது ஒரு நாள் உண்மையாயிடும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சிஎமாக பொறுப்பு ஏற்ற அடுத்த நாளில் இருந்து இந்த ரூட் மாஃபியா என்கிற கும்பல் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்து செல்றார் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கட்டமைச்சிட்டே இருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் மக்களை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சாட்டை அவர்கள் பேசியிருந்த அவருடைய கடைசி காணொலியில் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். 714 கடைகளை விஜய் அவர்கள் மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்காரு, டாஸ்மாக் கடைகளை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மூதாட்டி 11:30 மணிக்கு போய் ஒரு டாஸ்மாக் வெளியில் நின்று இந்த கடையினால எங்களுக்கு ரொம்ப பெரிய தொந்தரவாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு, நன்றி விஜய் அவர்களுக்கு, விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த கடையை இழுத்து மூடிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் நாங்கள் நிம்மதியாக நடமாடிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகுது. அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கடை திறந்து குடிமகன்கள்லாம் உள்ளே போய் நல்லா சரக்கடிச்சிட்டு குஜாலாக இருக்கிறானுங்க. என்னப்பா இந்த பொம்பளை விஜய் ஆட்சியில் இந்த கடையை இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்லிச்சு, ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தா கடையில் பாரில் எல்லாரும் குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளை போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணப்ப மணி 11:30 மணிக்கு எவன்டா டாஸ்மாக திறப்பான்? 12 மணிக்கு தானடா திறப்பான். 12 மணிக்கு மேலே தானடா அங்கே ஆட்கள் வருவாங்க, வாங்கி குடிப்பாங்க. அப்போது கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஒவ்வொரு ஒயின் ஷாப்புக்கு வெளியிலே நின்று இந்த தாவேகா தொண்டர்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் தமிழ்நாட்டில் 714 கடைகளை மூடிட்டாரு அப்படின்னு வாய் கூசாமல் ஒரு பொய்யை சமூக ஊடகங்களில் பரப்பிட்டு இருக்கானுங்க. அதை அம்பலப்படுத்துறது யாரு? இதே சட்டமன்றத்தில் விஜய் அவர்களை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குவாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொதுமக்கள்கிட்ட அவர் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணதாக இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் கட்டமைக்குது அப்படிங்கிறத எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை யார் பார்க்கறது? விஜய் அவர்களுடைய எதிர்ப்பில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்ததோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தீவிரமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்குது, 2ஆக உடைந்திருச்சு. திமுக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழே செயல்படுறதுனால 2 கட்சியுமே மக்களுக்கு மத்தியில் வீக்காக பார்க்கப்படுது. இந்த இடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சீமான் அவர்களுடைய குரல் முன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒலிக்கணும். அதே போல் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வீரியமாக விஜய்க்கு எதிராக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதைத்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பண்றாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல தான் தொடர்ந்து சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக வன்மம் கக்கி வரக்கூடிய இந்த பால் டப்பாவை பார்த்து நம்ம ஒரு சில செருப்படி கேள்விகளை கேட்காம நம்மளால் கடந்து போகவும் முடியல. பால் டப்பா தொடர்ந்து தாவேகா விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சொம்பு தூக்கிக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் தெரிஞ்சதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், விஜய் அவர்கள் இதை செய்யணும் அதை செய்யணும். விஜய் அவர்களை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் தான்
நான் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கிறேன். ஆனாலும் அவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் வந்து இலுமினாட்டிகளுடைய கட்டுப்பாட்டில் விஜய் வந்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பால்டப்பா பாரிசாலன் உருட்டிக்கிட்டு இருக்கான். பால்டப்பாவை பார்த்து நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, இலுமினாட்டியோட கட்டுப்பாட்டில் ஒரு தமிழன் இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை, நீ கண்டுக்க மாட்ட. சரி, விஜய் அவர்களை இலுமினாட்டிகள் இயக்குறாங்க அப்படிங்கிறது உண்மைன்னா அந்த விஷயத்தில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இதே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததற்கு உன்னுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோடு கூட்டணி வைத்தது தவறு. விஜய் அவர்கள் தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். விஜய் அவர்களை மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இனத்தை கொண்டு ஒழிச்ச காங்கிரஸோடு விஜய் அவர்கள் கை கோர்த்திருக்கிறார். ராகுல் காந்தியோடு ஒரே மேடையில் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. இது தமிழினத்திற்கு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததை நீ கண்டித்து பேசியிருந்தியா? பேசலை. மாறாக என்ன சொல்லிட்டு இருக்கிற, விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்க. காங்கிரஸோடு விஜய் அவர்கள் கூட்டணி போனாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் 18 இனப்படுகொலைனால வந்து அரசு அங்கீகரிக்கணும். அரசு வந்து கனடாவில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி வந்து ஒரு நினைவிடத்தை வந்து அரசாங்கமே நிறுவி அந்த நாளை வந்து துக்க நாளாக அறிவிக்கிறாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அரசும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் காங்கிரஸோட விஜய் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாரு. அப்படி விஜய் பண்ணார், உன் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாருன்னா காங்கிரஸ்காரன் பிரச்சனை பண்ண மாட்டானா? அப்போது காங்கிரஸோட கூட்டணியிலிருந்து விஜய் முதல்ல வெளியில் வரணும். இப்போ தான் அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 65 பேர் உங்ககிட்ட வந்துட்டாங்கல்ல, எதுக்கு இப்போ நீ காங்கிரஸை தோளில் தூக்கி சுமக்கிற? அது வீண் பாரம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ன்ற கட்சி ஒளிஞ்சு போச்சு, அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துல பால்டப்பா நீ பேசியிருக்கிற? பால்டப்பா, அதிமுகலேருந்து பாதி பேர் உடச்சிக்கிட்டு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததே தப்பு. ஏன்னா அதிமுகவில் அந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் மக்கள் விஜய் வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டாங்க. இதே நிலை தான் விஜயோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, சிபிஐ, சிபிஎம், இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கும் பொருந்தும். விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த எம்எல்ஏக்கள் தான் விஜய்க்கு போய் ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இருக்கு. அதிமுகங்கிற ஒரு கட்சி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை விஜய் அவர்கள் பயன்படுத்தி ஒரு வரலாற்று துரோகத்தை செய்கிறாரு. விஜய் அவர்கள் இதே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஒரு தேர்தலுக்கு நான் அணிலாக செயல்பட்டேன், ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக தன்னை காட்டிக்கொண்ட விஜய் அவர்கள் இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சி அழிவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறாரு. விஜய் ஒரு கேவலமான அரசியலை செய்கிறாருன்னு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசமை விஜய்க்கு எதிராக வைக்காம இந்த பால்டப்பா தடவி கொடுத்துட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டால், அதாவது தாவேகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நம்ம தற்குறின்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து அவங்களுக்கு அது புரியணும். புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னா, மூட்டைப்பூச்சி கடித்தவுடன் அதை உரலில் போட்டு குத்தவும், சாகவில்லை என்றால் மாங்கு மாங்கு என்று குத்தவும் அப்படின்னு நீ சொல்கிற. விஜய்க்கு பின்னாடி திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை, விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டத்தை அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ரசிகர் வெறியிலிருந்து அவன் வெளில வர்றது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். நீ தமிழ் தேசிய அரசியலை விஜய் ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் வைக்கணும். அவங்க பண்ணக்கூடிய பித்தலாட்டங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். நாங்கள் இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், வந்த ஒரு வாரத்திலேயே சிங்கப்பூரா மாறிய தமிழ்நாடு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இந்த தாவேகா தொண்டர்கள், இந்த டிவிகே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாய் கூசாம பேசிக்கிட்டு வர்றதெல்லாம் எப்படி நம்மளால அனுமதிக்க முடியும்? விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்தில் காவல்துறை அதிகாரிகள் பல நாட்களாக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம போதைப் பொருள் விற்பனையை வந்து தடுத்து அந்த போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணி கொண்டு வந்து ஒரு புல்டோசரை வச்சு குழியை தோண்டி புதைக்கிறாங்க. அதை வந்து அப்படியே தாவேகா அரசு தான் செயல்படுத்தி காட்டியது. போதையில்லாத தமிழகத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஈவரக்கமே இல்லாத ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை இன்ஸ்டாகிராமில் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து இந்த தாவேகா ரூட் மாஃபியா தரப்பு பரப்பிக்கிட்டே இருக்கு. அப்போது பொய் அப்படிங்கிறது காட்டு தீயா ரொம்ப வேகமாக பரவுது. அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு பிரேக் போடணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை வைக்கணும். அப்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்க
பண்ணுறது பொய் பித்தலாட்டம் இல்லாத ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரோட ஸ்டைலில் வீடியோ போட்டு அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சாட்டை துரைமுருகன் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு விமர்சனம் வைங்க. ஒருவேளை சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜயை தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு அப்படிங்கிறது சரிந்திருக்கும். ஏன்னா நம்ம 2 தடவை சீமானுக்கு போட்டுட்டோம், மாற்றத்திற்காக விஜய்க்கு போடணும் அப்படின்னு மாற்றத்திற்காக ஓட்டு போடணும்னு நினச்ச எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதே அதிமுக பெரிய அளவில் விஜய் அவர்களை விமர்சிக்காம தான் இருந்துச்சு. அதிமுக இவ்வளோ பெருசா சரிஞ்சு வெறும் 47 எம்எல்ஏக்களை மட்டுமே வாங்கினதுக்கான காரணம் என்ன? அவங்க தான் விஜயை விமர்சிக்கிறீங்களே, அப்புறம் ஏன் மக்கள் அவங்கள புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. அப்போ இந்த தடவை பாதிப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் நடந்திருக்கு. அனைத்து கட்சிகளுமே அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியும் மீண்டு வரும். அதிமுக 2ஆக பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைமை இல்லாமல் உதயநிதியோட தலைமையில் இயங்கி வரக்கூடிய நிலையில் அண்ணன் சீமானவர்கள் தான் அடுத்த 5 வருடத்தில் தமிழக மக்கள்கிட்ட ஒரு எமர்ஜிங்கான லீடராக வருவார் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் அதிகாரத்தை நோக்கி அடுத்த 5 ஆண்டுகளில் நகரப்போவது உறுதி என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை சாட்டை துரைமுருகன் அவர்களை விமர்சிக்கக்கூடிய நபர்களுடைய கண்ணிலும் குறிப்பாக இந்த பால்டப்பா பாரிசாலன் அவர்களுடைய கண்ணிலும் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.